கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேலப்பட்டி தெற்கு களம் பகுதியைச் சேர்ந்த சிவரஞ்சனி மர்மமான முறையில் கழுத்தை நெரித்தும் கத்தியால் குத்தப்பட்டும் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அவரது வீட்டின் அருகே உள்ள கரும்பு தோட்டத்தில் இறந்து கிடந்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேலப்பட்டி தெற்கு களம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவரது மனைவி சிவரஞ்சனி. சுரேஷ் திருச்சி தனியார் பழக்கடையில் விற்பனையாளராக வேலை பார்த்து வருகிறார். இவர்களுக்கு விகாஷ் என்ற மகன் உள்ளார். அவர் பெங்களூருவில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். அவர்கள் இருவரும் வெளியூர்களில் பணியாற்றி வருவதால் சிவரஞ்சனி மட்டும் வீட்டில் தனியாக இருந்து வந்துள்ளார். சம்பவ நாளான இன்று காலை வெகு நேரமாக வீடு திறக்காமல் இருப்பதை கண்ட அவரது அக்கம் பக்கத்தினர் அங்கு சென்று பார்த்தபோது வீட்டில் அவரை காணவில்லை. உடனே மற்ற உறவினர்களுக்கு கால் செய்து அவர் வீட்டில் இல்லாமல் போனது குறித்து தெரிவித்து உள்ளனர். அவர்கள் வந்து பார்த்தபோது அருகில் இருந்த கரும்பு காட்டில் மர்மமான முறையில் உடலில் ஆடைகளின்றி நைலான் கயிற்றால் கழுத்து இறுக்கப்பட்டும் கழுத்து மற்றும் முகத்தில் கத்தியால் குத்தப்பட்டும் இறந்த நிலையில் சடலமாக இருந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த குளித்தலை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் கைரேகை நிபுணர் மற்றும் மோப்பனாய் குறிஞ்சி சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த கரூர் மாவட்ட எஸ்பி ஹரிஹரன் பிரசாத் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த சம்பவம் குறித்து குளித்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.